அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். முஸ்லிம்களோ நமக்கு வெற்றி கிட்டுவது திண்ணம் எனக் கருதினர். எதிரிகளிடமிருந்து அவர்களுடைய கவனம் விலகியது. அவர்கள் எதிரிகள் விட்டு சென்ற பொருள்களையும் ஆயுதங்களையும் பொறுக்குவதில் ஈடுபட்டனர். கணவாயில் காவல் புரிந்து கொண்டிருந்த வில் வீரர்கள் எதிரிகள் தோற்று ஓடுவதையும் முஸ்லிம்கள் வெற்றி அடைவதையும் கண்டனர். முஸ்லிம்கள் எதிரிகளின் அணியின் ஊடே நுழைந்து செல்வதையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் பொருள்களையும் சேகரிப்பதையும் கண்டனர். அப்பொழுது தேவையின்றி நாம் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? எதிரிகள் தான் தோற்றுவிட்டார்களே. நமது தோழர்கள் எல்லாரும் போர்க்களத்தில் பொருள்களை பொறுக்குவதில் ஈடுபட்டுள்ளனரே, நாமும் அங்கே செல்வோம் என்று அவர்களில் சிலர் கூறினர். பின்னால் நின்று நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் உங்களிடத்தை விட்டு நகரலாகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று நின்ற சிலர் கேட்டனர். எதிரிகள் தோற்றுவிட்டாலும் நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என்ற கருத்திலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கூறினார்கள் என்று சிலர் கேள்விகள் கேட்டார்கள். அவர்களின் தலைவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் வில் வீரர்கள் தங்கள் இடத்தை விட்டு அகன்றனர். அவர்கள் போர்க்களத்தை அடைந்து பொருள்களை சேகரிப்பதில் ஈடுபட்டனர். சில வீரர்கள் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆணையை பேணி தங்கள் தலைவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கணவாயில் உறுதியாக நின்றார்கள். அப்போது தற்செயலாக காலித் இப்னு வலீத் கணவா பாதையை பார்த்தார். அங்கு மிக சிலரே இருந்தனர். உடனே அவர் தம் வீரர்களை அழைத்து கொண்டு சென்று தாக்கத் தொடங்கினார். இக்ரிமா என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி தோழர்களுடன் மூர்க்கமாக எதிர்த்து நின்றார். எனினும் அவர்கள் குறைசிகளால் கொல்லப்பட்டனர். இப்பொழுது பாதை முற்றிலும் குறைசியர்கள் வசமானது. எதிரிகள் தடையின்றி முன்னேறினர். எந்த இடத்தில் இணை வைப்போர் விட்டு சென்ற பொருள்களை முஸ்லிம்கள் சேகரித்து கொண்டிருந்தார்களோ அந்த இடத்துக்கே எதிரிகள் வந்து சேர்ந்தனர். அவர்கள் மிக உயர்ந்த குரலில் உஸ்ஸா வாழ்க, ஹுபைல் வாழ்க என்று கூறினர். அதன் பிறகு அவர்கள் முஸ்லிம்களுக்கு பின்னால் சென்று வாளை சுழற்றினர். எதிரிகளின் பொருள்களை பொறுக்குவதில் ஈடுபட்டிருந்த முஸ்லிம்கள் திடீர் தாக்குதலை கண்டதும் தடுமாறினர். முஸ்லிம்களும் வாளை சுழற்றி சமர் புரிய தொடங்கினர். எதிரிகளோ அவர்களை சுற்றி வளைத்து கொண்டிருந்தனர். முஸ்லிம்களோ எதிரிப்படையை பின்னடைய செய்ய பெரும் பாடுபட்டனர். அப்பொழுது நிலைமை மாறிக்கொண்டிருந்தது. தோல்வியுற்றோடிய எதிரிகள் திரும்பி புதிய தெம்புடன் மிக வேகமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தனர். முஸ்லிம்கள் நிதானமற்ற நிலையிலிருந்தனர். அணி பாகுபாடே தெரியவில்லை. முஸ்லிம்களே தாக்கினர். பயத்தின் காரணமாக தம் படையினரின் அடையாளமே தெரியாதிருந்தது. முஸ்லிம்கள் அப்பொழுது பின்வாங்க எதிரிகள் முன்னணி வகித்தனர். அப்பொழுது எதிரிகளில் ஒருவன் முகம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்று கூக்குரல் இட்டான். இச்செய்தி மின்னலென எங்கும் பரவி எல்லாரையும் திடுக்கிடச் செய்தது. இதை கேட்ட முஸ்லிம்கள் உணர்விழந்தனர். பலர் தைரியம் இழந்தனர். அதே சமயம் எதிரிகளோ புத்துயிர் பெற்றனர். பெரும் முஸ்லிம் வீரர்கள் கூட அயர்ந்து போயினர். இன்னும் சிலர் தங்களிடம் இருந்த ஆயுதங்களை தூக்கி எறிந்துவிட்டு புலம்பினர். மற்றவர்களையும் அவ்வாறே செய்ய ஆலோசனை கூறினர். எனினும் ஊக்கமும் உறுதியும் கொண்ட இளைஞர்கள் சிலர் முழுமையான இறை நம்பிக்கையோடு தங்கள் உயிரையே பணயம் வைத்து போராடினர். துணிவிழந்தவர்களை கூட தூண்டிக் கொண்டிருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஷஹீதாகி விட்டிருக்கும் போது நீங்கள் உயிரோடு இருந்து என்ன செய்வீர்கள்? எவனுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உயிரையே தியாகம் செய்தார்களோ அவனுக்காக நீங்களும் உங்களை தியாகம் செய்யுங்கள் என்று சிலர் கூறினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றி விட்டார்கள். இறைவனுடைய தூதை எட்ட செய்து விட்டார்கள். இப்பொழுது அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் பாதுகாக்க போர் புரியுங்கள். அல்லாஹ் உயிரோடு தான் இருக்கின்றான், அவனுக்கு மரணம் என்பதே இல்லை என்று சிலர் கூறினர். முஸ்லிம்களின் அணிகள் சிதறி கிடக்க பலர் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டிருந்தனர். எதிரிகளின் முழு தாக்குதலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியே இருந்தது. எதிரிகளின் ஒரு கும்பல்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளைத்துக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல முயன்று கொண்டிருந்தது. சிலர் கல்மாரி பொழிந்தனர், சிலர் சரமாரியாக அம்புகளை பொழிந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிரிகள் மீது அம்பெறிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை சுற்றி உயிர் தோழர் சிலர் இருந்தனர். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து நின்று தங்கள் கரங்களாலும் முதுகளாலும் அம்புகளை தாங்கிக் கொண்டிருந்தனர். மற்றும் சிலர் எதிரிகளை எதிர்த்து தோய்வின்றி அம்புமாறி பொழிந்து கொண்டிருந்தனர். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அன்பு எய்துவதில் வல்லவர். அவரும் தொடர்ந்து அம்புகளை எய்திக் கொண்டிருந்தார். அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அம்புகளை எடுத்து கொடுத்து மாபெரும் தியாகினீர், அம்பு எய்தி கொண்டே இரும் என்று கூறினார்கள். அபு தல்ஹா அம்பெய்வதில் மாபெரும் நிபுணர். அவர் தொடர்ந்து அம்பெய்து கொண்டிருந்த போது 2-3 வில்கள் உடைந்தன. அபுததனா தமது முதுகை கேடயமாக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்த அம்புகளை எல்லாம் தாங்கினார். தல்ஹா தன் கையினால் வாள்களின் தாக்குதல்களை தடுத்து கொண்டிருந்தார். இதனால் தல்ஹாவுடைய கை ஒன்று வெட்டுண்டு விழுந்தது. இவர்களுடைய பாதுகாப்பை எல்லாம் மீறி ஒரு இழிந்தவன் முன்னே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் வாளால் தாக்கினான். தாக்குதல் கடுமையாக இருந்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த இரும்பு கவசத்தின் 2 வளையங்கள் உடைந்து அந்நலாரின் முகத்தில் குத்தின. எதிரி ஒருவன் தூரத்தில் இருந்து இருந்த கல் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் பட்டு 2 பற்கள் உடைந்தன. வாயில் இரத்தம் பெருக்கெடுத்தது. ஒரு பக்கம் அநியாயக்காரர்கள் மூர்க்கமுடன் நின்றார்கள். மறுபக்கம் அகில உலகின் அருட்பிளம்பாய் உதித்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து, எனதிறைவா, என் சமூகத்தவர்கள் அறியாமை மிக்கவராய் இருக்கிறார்கள். எனவே நீ அவர்களை மன்னித்து அருள் புரிவாயாக எனும் வேண்டுதல் உதிர்ந்து கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நிலைமையில் இருக்கும்போது அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை செவியுற்ற முஸ்லிம்கள் விரக்தி அடைந்தனர். அதே சமயம் தங்களது நீண்ட கால ஆசை நிறைவேறி விட்டதாக எதிரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் உண்மையில் நடந்தது வேறு. முஸ்அப் இப்னு உமைர் என்பவர்தான் கொல்லப்பட்டார். அவர் உருவத்திலும் தோற்றத்திலும் ஏறத்தாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலிருந்தார். முஸ்அப் அவர்களை கொன்ற இப்னு சுமீனா என்பவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றதாக எண்ணி கூறிய செய்தி எங்கும் பரவிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து நின்ற தியாகத் தோழர்கள் அச்செய்தியை மறுத்து கூற நினைத்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை தடுத்தார்கள். அவர்கள் மௌனம் சாதித்தனர். எனவே உண்மையிலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று எதிரிகள் நம்பிவிட்டனர். 4 பக்கங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலை குறைசியர்கள் தேட முனைந்தனர். அவ்வாறு தேடி உடல் கிடைத்து விட்டால் அதை கண்டந்துண்டமாக வெட்டி தங்கள் மனவேட்கையை தீர்த்து கொள்ள அவர்கள் நினைத்தனர். அவ்வாறு தேடியவர்களில் ஒருவராய் அபு சுபியானும் இருந்தார். வேகமாக இங்கும் அங்கும் ஓடி அந்நலாரின் சடலத்தை தேடினார். தேடிய குறைசிகளும் உடல் எங்கும் கிடைக்கவில்லை என்று ஏமாற்றத்துடன் நின்றனர். அந்நலாரை தேடிக் கொண்டிருந்த அபு சுபியானுடைய கண்களில் ஹம்சா உடல் தென்பட்டது. ஆத்திரம் தலைக்கேறி ஹம்சாவின் உடலில் ஈட்டியால் அங்கும் இங்கும் குத்தினார். பத்ரில் நீ காட்டிய சாகசங்களுக்கெல்லாம் இதுதான் பரிசு என கூறி அபு சுபியான் சடலத்தை சேதப்படுத்தினார். அவரது பக்கத்தில் இருந்த இறை மறுப்பாளன் ஒருவனால் கூட இக்கொடுஞ்செயலை தாங்க இயலவில்லை. அவன் அபு சுபியானை பிடித்து இழுத்து கூறினான், குறைசிகளின் தலைவர் தம் சகோதரனுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள் சகோதரர்களே. இதை கேட்ட அபு சுபியான் உணர்வு பெற்றார். நான் பெரும் தவறு செய்துவிட்டேன், நீ இதை வெளியில் கூறாதே என்று கேட்டுக்கொண்டார். பிறகு அபு சுபியான் காலித் என்பவரை சந்தித்தார். முகம்மது கொல்லப்பட்டு விட்டாரா, உமக்கு அதை பற்றி எதுவும் தெரியுமா என்று அவரிடம் கேட்டார். நான் இப்பொழுதானே அவரை பார்த்தேன், அவர் தமது தோழர்களுடன் மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிறார் என்று காலித் கூறினார். உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாகவே முஸ்லிம்களில் பலர் நம்பினர். எனினும் தளர்வடைந்த நிலையிலும் முஸ்லிம்களின் கண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக் கொண்டிருந்தன.
திடீரென கௌபு இப்னு மாலிக் ரலியுடைய பார்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தின் மீது விழுந்தது. முகத்தை மூடியபடி இரும்பு தொப்பி இருந்தாலும் அந்நலாரின் கண்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. உடனே கௌபு ரலி, முஸ்லிம்களை இதோ அல்லாஹுடைய தூதர் என்று உரத்து கூறினார். அக்குரலில் எவ்வளவு வலிமை இருந்திருந்தால் செய்தி அனைவரையும் எட்டியிருக்கும். திடீரென முஸ்லிம்களிடையே மாபெரும் புத்துணர்ச்சி தோன்றியது. தளர்ந்திருந்த அங்கங்கள் எல்லாம் விழித்தெழுந்தன. சோர்வுற்றிருந்த தேகம் எல்லாம் புது தெம்பு பெற்றன. நாலா பக்கங்களிருந்தும் தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அபூபக்கர் ரலி, உமர் ரலி ஆகிய இருவரும் முதலில் ஓடி வந்தார்கள். மிகவும் மோசமான நிலைமை. எதிர்ப்பலைகள் அதிகரித்து கொண்டிருந்தன. உயிரையும் அர்ப்பணிக்க தயாரானோர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து நின்றனர். அவர்கள் அந்நலாருடன் மலை மீது ஏறத் தொடங்கினர். ஏனெனில் அங்கே எதிரிகள் வந்து சேர்வது அவ்வளவு எளிதன்று. அபு ஆமிர் அவுசு என்பான். மலையடிவாரத்தில் முஸ்லிம்கள் தவறி விழட்டுமென்ற நோக்கத்தில் சில குழிகளை தோண்டி வைத்திருந்தான். தற்செயலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது கால் சறுக்கி குழியில் விழுந்து விட்டார்கள். அலி ரலி, தல்ஹா ரலி ஆகிய இருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை கொடுத்து தூக்கினார்கள். மலை உச்சியில் ஏறி கொண்டிருந்தவர்களை அபு சுபியான் பார்த்து விட்டார். அவர் படையுடன் மலை மீது ஏறத் தொடங்கினார். உமரும் சில தோழர்களும் எதிரிகள் வருவதை பார்த்து விட்டனர். அவர்கள் மேலே இருந்து சராமாரியாக கற்களை வீச எதிரிகளால் மேலே ஏற இயலவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்னும் தவறான செய்தி மதீனாவெங்கும் பேசப்பட்டது. இது முஸ்லிம்களுக்கு பெரும் மனம் வேதனையை தந்தது. பொறுமை இழந்து அவர்களில் பலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி போர்க்களத்துக்கு ஓடி வந்தனர். செய்தி கேட்ட பாத்திமா ரலி துடித்து போனார். தன்னை மறந்து அவரும் அந்நலாரை தேடி விரைந்து வந்தார். எப்படியோ அந்நலார் இருந்த இடத்தை அவர் வந்து பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திலிருந்து இரத்தம் சிந்திக் கொண்டிருந்தது. அவரால் துன்பத்தை தாங்க முடியவில்லை. கண்ணீர் மல்கியது. அலி ரலி கேடயத்தில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தார். அருமை மகள் தந்தையின் காயத்தை கழுவினார். எவ்வளவு கழுவியும் இரத்தம் நிற்கவில்லை. கடைசியில் ஒரு பாய் துண்டை எரித்து அதன் சாம்பலை காயத்தில் வைத்து கட்டினார்கள். பிறகுதான் இரத்தம் நின்றது. உபை இப்னு கலப் என்ற பரம விரோதிக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்தது. கடும் கோபம் கொண்ட அவன் உருவிய வாளுடன் சிலரின் துணையுடன் அந்நலாரை தேடி சென்றான். எங்கே முகம்மது, எங்கே முகம்மது என்று கடும் கோபத்துடன் அவன் கத்திக் கொண்டு நின்றான். அவர் தப்பி விட்டாராயின் நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்று சபதமிட்டான். சபதமிட்டபடி நெருங்கி அவனின் கழுத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர் ஒருவரிடமிருந்து ஈட்டியை வாங்கி லேசாக குத்தினார்கள். அவ்வளவுதான். அவன் துடித்து போனான். அலறிக்கொண்டு ஓடிய அவன் துடிதுடித்து இறந்து விட்டான். நடந்து முடிந்த போரில் 70 முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள். அவர்களில் மிக பெரும் தியாகிகள் பலர் இருந்தனர். இறைவனின் புலி ஹம்சா ரலியும் இருந்தார். அவரை கொலை செய்த வஹ்சி என்பவன் மகிழ்ச்சியால் குதித்து கொண்டு ஹிந்திடம் சென்று தனது தீரச் செயலை கூறி வெகுமதி கேட்டான். நான் ஹம்சாவை கொன்று விட்டேன், நீங்கள் எனக்கு என்ன வெகுமதி தர இருக்கிறீர்கள் என்று கூறினான். நான் எனது விலை மதிக்க முடியாத பொன்னாரத்தை உனக்கு தருவேன். அவரின் உடல் எங்கே இருக்கிறது என்பதை எனக்கு காட்டு என்று ஹிந்து கூறினாள். வஹ்சி அவளை தன்னுடன் அழைத்துச் சென்று ஹம்சாவுடைய உடலை காட்டினான். மனம் கொதித்து கொண்டிருந்த ஹிந்து ஹம்சாவின் உடலை கண்டவுடன் கோபவேசம் கொண்டாள். உடனே குனிந்து ஹம்சாவின் வயிற்றை கீறி ஈரலை வெளியே எடுத்து காட்டு மிராண்டித்தனமாக பல்லில் வைத்து கடித்தாள். அதை விழுங்க முடியாததால் வெளியே துப்பினாள். பிறகு தன்னுடைய கழுத்தில் இருந்த பொன்னாரத்தை கழட்டி வஹ்சிக்கு கொடுத்தாள். கோபம் குறையாத ஹிந்து குறைசி பெண்களுடன் கூடி முஸ்லிம்களின் சடலங்களின் காதுகளையும் மூக்குகளையும் அறுத்து அவற்றால் ஒரு மாலை கோர்த்து தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். எதிரிகள் தங்களை சேர்ந்தவர்களின் பிணங்களை புதைத்து முடித்துவிட்டு மக்காவுக்கு திரும்பத் தொடங்கினர். அபு சுபியானுடைய மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தது. மலையடிவாரத்துக்கு விரைந்து வந்த அவர் உயர்ந்த குரலில், முஸ்லிம்களே, இந்த நாள் பத்ருடைய நாளுக்கு பகரமாகும். வரும் ஆண்டு பத்ரில் இதே நாளில் நாமும் நீங்களும் மோதுவோம்.
எம் படையினர் உங்களில் இறந்து போனவர்களின் மூக்குகளையும் காதுகளையும் அறுத்து விட்டனர். நான் அதை செய்யச் சொல்லவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. அதனால் எனக்கு எந்த குதூகலமும் இல்லை, அதே சமயம் வருத்தமும் இல்லை என கூறி மக்கா திரும்பினார். இறந்து போனவர்களை அடக்கம் செய்வதற்காக முஸ்லிம்கள் மலை மீதிருந்து கீழே இறங்கினர். ஹம்சா அலி அவர்களின் உடலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். ஹம்சாவின் உடல் சின்ன பின்னப்பட்டு கிடந்தது. அன்னலார் அவர்களையும் அறியாமல் கண்ணீர் வடித்தார்கள். தாடி நனையும் அளவு கண்ணீர் சிந்தினார்கள். என் கண்கள் இத்தகைய கொடூரமான ஒரு காட்சியை இதுவரை கண்டதே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹம்சாவின் சகோதரிக்கு வருத்தம் ஏற்படாதிருக்குமாயின், எனக்கு பிறகு ஒரு சுன்னத்தாக வழிமுறை ஆகிவிடும் என்ற நிலை இல்லாதிருக்குமாயின், நான் ஹம்சா அலியின் உடலை கழுகுகளும் மிருகங்களும் தின்று விட்டு போகட்டும் என்று அப்படியே விட்டு விடுவேன். இதன் பிறகு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமாயின் எதிரிகளில் 30 பேரை இதே மாதிரி செய்வேன் என்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்நிகழ்ச்சியின் பின்னணியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவில் கீழ்வரும் வசனம் உதிர்ந்தது. மேலும் நீங்கள் பழிவாங்க கருதினால் உங்கள் மீது எந்த அளவுக்கு அக்கிரமம் புரியப்பட்டதோ அதே அளவுக்கு பழிவாங்குங்கள். ஆயினும் நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்களாயின் சின்னமாக இதுவே பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு மிக சிறந்ததாகும். நபியே, நீர் பொறுமையுடன் பணியாற்றி கொண்டிருப்பீராக. மேலும் உம்முடைய இந்த பொறுமை அல்லாஹ்வின் பேருதவியால் தான் கிடைக்கின்றது. அவர்களின் செயல்கள் குறித்து நீர் வருந்த வேண்டாம். அவர்களின் சூழ்ச்சிகளை குறித்து நீர் வருந்த வேண்டாம். அவர்களின் சூழ்ச்சிகளை குறித்து நீர் மனம் நொந்து போகவும் வேண்டாம். எவர்கள் இரையச்சம் கொண்டிருக்கிறார்களோ, மேலும் நன்னடத்தையை மேற்கொண்டிருக்கிறார்களோ, அத்தகையவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.